என் பேர் லென்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம். நான் 34 ராஷ்டிரிய ரைஃபில் இப்போ டியூட்டி பார்க்குறேன். என்னோட மதர் யூனிட் வந்து 80 மீடியம் ரெஜிமெண்ட் ஆர்ட்லரி. நான் ஜாயின் பண்ணது வந்து இந்தியன் ஆர்மியில் 26/3/2017 நான் ஜாயின் பண்ணேன். அங்கே ரெக்ரூட்மெண்ட் ஆகிட்டு அங்கே ஒரு வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டு 80 மீடியம் ரெஜிமெண்ட்டில் ஆர்ட்லரியில் அந்த ரெஜிமெண்ட்டில் நான் சேர்ந்தேன். அங்கே ஒரு 8 வருஷம் பட்டிண்டா, ஜோத்பூர், லே லடாக்கு, சியாச்சின் கிளேசியர் இந்த மாதிரி இடங்களில் 8 வருஷம் டியூட்டி பார்த்துட்டு வந்தேன். அங்கேருந்து எனக்கு வந்து 34 ராஷ்டிரிய ரைஃபில் போஸ்டிங் வந்துச்சு, ஏஆர்இ போஸ்டிங் வந்துச்சு. அங்கே நான் போய் சேர்ந்ததில் எனக்கு ட்ரைனிங் முடிச்சோடனே அங்கே சேர்ந்த டேட்டு வந்து 10 ஜூலை 2024 நான் சேர்ந்தேன். அங்கே சேர்ந்து முடிச்சு ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து கேட் டீமில் போட்டாங்க. சார்லி கம்பெனி கேட் டீமில் போட்டாங்க. கேட் டீம்ன்றது வந்து டெரரிஸ்ட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது மட்டும்தான் டியூட்டியாகவே இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் சர்ச்சிங்கு, லான்ச்சு இந்த மாதிரி டெரரிஸ்ட்டை தேடி போகிறப்ப அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்த சோபியா குல்காமில் சி கேட்டகரி கமாண்டர் குரூப்பான ஹிஜ்புல் முஜாஹிதீன் என்ற தீவிரவாத குரூப்பில் இருந்து ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி, அவனுக்கு கீழே ரிக்ரூட்மெண்ட்டில் 5 தீவிரவாதி இருந்தாங்க. அவங்கள தேடுறது மட்டும்தான் எங்களுக்கு பெரிய டியூட்டியாகவே இருந்துச்சு. அந்த தேடிக்கிட்டு இருக்கப்ப எங்களுக்கு ஒரு 19 டிசம்பர் 2024 அன்று காலையில் 3:30 மணி அளவில் எங்களுக்கு தகவல் கிடச்சிச்சு. குல்காம் கடற்கரை வில்லேஜில் இருக்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு ஒரு தகவல் கிடச்சி நாங்கள் 3:40 அந்த இடத்த நாங்கள் போய் கார்டன் போட்டு சர்ச்சிங்கில் ஈடுபடும் போது அந்த வீட்டுக்குள்ளே இருந்து 5 தீவிரவாதிகள் வெளியில் எங்கள் கார்டனை முடிச்சுட்டு வெளியே எஸ்கேப் ஆகிறப்ப ஃபயரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்கவுண்ட்ரு ஃபஸ்ட்டு என்கவுண்ட்ரு நான் தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்கவுண்ட்ரு பண்ணிவிட்டு எங்கள் சிஓவுக்கு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு எங்கேயும் போல 10 மீட்டர் தூரத்தில் என்ன 4 தீவிரவாதி இருந்தாங்க. அவங்கள என்னையும் சுட்டுனாங்க, அவங்கள சுட்டு இப்படியே சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. 5:20 போல் ஒரு டெரரிஸ்ட்டை என்ன எய்ம் பண்ணி அடிச்சிட்டான். அடிச்சதுல இந்த தாடையும் வலது சோடுறதுலேயே ரவுண்டு பட்டுருச்சு. பட்டதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு நான் போகாமல் அந்த 4 தீவிரவாதிகளை என்கவுண்டர் பண்ணுறவரை லாஸ்ட்டு இருந்து நான் அந்த பாக்கி 4 வரையும் நியூட்ரலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு நான் 92 பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அங்கேருந்து என்னைய 3 நாள் அங்கே மேஜர் சர்ஜரி அது பண்ணி அங்கேருந்து எலி பிடிச்சி டெல்லி ஆர்ஆர் ஹாஸ்பிட்டல் என்னை அட்மிட் பண்ணி அங்கேயும் ஒரு 2 சர்ஜரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 15 ஆகஸ்ட் 2025 அன்று இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிரச்சனை அவங்க எனக்கு கீர்த்தி சக்ரா என்ற ஒரு அமைதி காலத்தில் நடக்கக்கூடிய தீவிரவாதி வீர செயலான 2வது கீர்த்தி சக்ரா விருது எனக்கு கொடுத்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ 8 ஜூன் 2026 அன்று அந்த விருதை நான் ஜனாதிபதி மாளிகையில் ராஷ்டிரபதி பவனில் பிரசிடண்ட் கையில் நான் வாங்கினதுல மிகப்பெரிய சந்தோஷம் அடைந்தது. இது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைச்சிடாது. ஒன்று இறந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே அதிக பேர் வாங்கியிருக்காங்க. இல்லை என்னைய மாதிரி ஏதாவது ரொம்ப உடலில் அடிபட்டு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இதை வாங்கணும்னா குறைஞ்சது 5 தீவிரவாதிகள் இருந்து 3 தீவிரவாதிகள் ஏதாவது என்கவுண்டர் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி விருதை எனக்கு என்கவுண்டர் பண்ணால் அந்த விருது. இப்போ இந்த சூழல்ல வந்து இந்த தாய்நாட்டுக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன சொல்ல? மோட்டிவேட்டா இருக்கணும். ஒன்று நினச்சிட்டோம்னா அதில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். படிக்கிற வயசுல இருந்தே ஏதாவது ஒன்று நம்ம போய் அந்த வேலையில் சேர போகிறோம்னா அதுக்கு அந்த வேலையில் முதல்ல இருந்தே தயாராகி வரணும். ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே தயாராகி வரணும். அப்போ தான் அந்த வேலையை நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். உங்களுடைய உடல்நிலை இப்போ எனக்கு இன்னும் ஒரு 2 சர்ஜரி பாக்கியிருக்கு சார். அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் நார்மல் ஆகி மறுபடியும் இந்தியன் ஆர்மிக்கு தான் சேவை பண்ண போவேன். லாஸ்ட் வரை இந்தியன் ஆர்மிக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன். 6வது என்சிசி இருந்தேன், 10வது வரைக்கும் இருந்தேன். அப்புறம் காலேஜில் போய் என்சிசி இருந்தேன். பரிசு எழுதி போனேன். அவர் 6 சிறுசிலேருந்து இருந்துச்சு. எதனால எங்கள் சமுதாயத்தில் கூடுதல் மிலிட்டரிக்கும் போவோம். அதனால அந்த ஆர்வம் இருந்துச்சு. இல்ல போகலாம் பக்கத்துல இல்ல. எனக்கு தகவல் வந்து ஒரு மரணத்துல 2 மணிக்கு. அந்த விபத்துக்கு அப்புறம் அவருடைய செயலுக்காக இந்திய அரசு வந்து அங்கீகாரம் எப்படி பார்த்தீங்க? இது மனசார நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விலை கிடைச்ச மாதிரி இருக்கு. அந்த விபத்து நடந்தப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த நேரத்துல என்ன மனநிலை? இல்லை, அவருக்கு அடிப்பட்டப்ப எனக்கு தெரியாது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அப்போதான் 50 days. அதுக்கப்புறம் ஒரு 2 days அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு புல்லட் பட்டது.
இவ்வளோ தூரம் அடிபட்டிருக்குன்னு தெரியாது. அதை பார்த்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்தது ரொம்ப பெரிய விஷயம். அது யாராலையும் முடியாது. நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன். நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். முன்னாடி சென்னையில் ஒர்க் பண்ணேன். இப்போ ரிசைன் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. என் ஹஸ்பண்ட் கீர்த்தி சக்கரா வாங்கினால என் பொண்ணுக்கும் அதே பேரை தான் வச்சிருக்கோம், கீர்த்தி. அவள் பேர் பரகீர்த்தி. அவளுக்கு இப்போ 11 மாதம் ஆகுது பிறந்து. இப்போ அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு? முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் சர்ஜரி இருக்கு. ஏற்கனவே 5 சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 சர்ஜரி இருக்கு. 2 சர்ஜரி முடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் பழைய மாதிரி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஆர்ஆர் ஹாஸ்பிட்டலில் தான் எல்லா சர்ஜரியும் பண்ணாங்க. ஆர்மிலேருந்து எல்லா ஹெல்ப்புமே எங்களுக்கு பண்ணுவாங்க. எதுனாலும் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த விருது வாங்குறப்ப நீங்க உடனே எப்படி அந்த பாக்குறீங்க? இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நானும் அவங்க அப்பாவும் கூட போயிருந்தோம். அது சொல்ல முடியல. அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நேரத்துல வெளிக்காட்ட முடியல. அதை பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்க முன்னாடி பார்த்ததுல இருந்து அவர் காயமடைஞ்சு வந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துருவார் நினைச்சிருந்தீங்களா? ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ அப்படி தெரியல. ரொம்ப காயம், இவ்வளவு தூரத்துக்கு காயம் ஆனது எப்படி வரப்போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பழைய மாதிரி வருவாங்கன்னு. ரொம்பவே நாங்க நினைச்சதை விடவே நல்லா அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க. அவர் ஒரு 9 மாசம் சாப்பிடாம ஒரு 3-4 மாசம் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா லிக்விட் ஐட்டமா தான் எடுத்து செஞ்சிருந்தாங்க. ரொம்ப தைரியம் அதிகம். அது மாதிரி யாருக்கும் பார்த்ததில்லை இது வரைக்கும் யாரையும். மீனாட்சி சுந்தரம் என் தம்பின்னு சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது அதை பார்க்கையிலே எங்களுக்கு அவனுக்கு அவார்டு கிடைச்சிருச்சுன்னு சொன்னையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவன் பட்ட கஷ்டத்தெல்லாம் கூட இருந்து நாங்க பார்த்தவங்க. ஒவ்வொரு நாளும் அவன் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அவனை அந்த 6 மாசமும் 7 மாசமும் நாங்க பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவன் சர்ஜரி டைம்ல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த விருது கிடைச்சது எங்க எல்லாருக்குமே பெருமை. எங்க தேனி மாவட்டமே அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு விருது கிடைச்சது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப கண்கலங்கிற மாதிரி இருக்கு. இந்திய கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. என் தம்பிக்கு இப்படி அவன் நாட்டுக்காக போராடி அவனுக்கு இந்த ஒரு விருது கிடைச்சது எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. இந்திய அரசும் நல்ல அங்கீகாரம் கொடுத்ததை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேரு ஜெயராணி, கேகேப்பட்டி. நான் ஒரு எக்ஸ்-ஆர்மி மேனை பார்க்குறதுல இந்த விருது கிடைச்சது எங்கள் ஊருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய விருது இந்த இந்த தம்பிக்கு கிடைச்சது. இந்திய நாட்டுக்கும் இந்திய இராணுவத்துக்கும் எங்கள் ஊருக்கும் பெரிய பெருமை சேர்த்துருக்காரு. அதுவும் இல்லாமல் ஆர்ஆரில் ஒர்க் பண்ணி அவர் வாங்கின விருது. பாக்கி இடத்துல வாங்குறத காட்டிலும் ஒரு ஆர்ஆரில் டைரெக்டாக ஒரு மிலிட்டன் கூட அட்டாக் பண்ணி அதில் அவங்க 5 பேரை கொன்னுட்டு வாங்கியிருக்கிறதுக்கு விருது. பெருமைப்பட்டு நல்லா எங்களோட முன்னாள் இராணுவத்தின் சங்கத்தின் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவருக்கு. இந்த விருது கிடைக்கிறதுக்காக வேண்டி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாரு, எவ்வளவு கஷ்டங்கிறத காட்டிலும் ஒரு தீரத்தோட செயல்பட்டாருங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது அவருக்கு கிடைச்ச விருதை காட்டிலும் அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு கிடைச்சது மாதிரி தான். அதே மாதிரி எங்கள் ஊருக்கும் அவர் ஒரு பெரிய விருதை வாங்கி கொடுத்துருக்காரு. நான் அவள்தார் முகேந்திர கண்ணன். சிக்னல் ரெஜிமெண்ட்ல 22 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு நான் இப்போ விவசாய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் காமிய கவுண்டன்பட்டி எங்கள் சொந்த ஊர்.